உலகெங்கும் வாழக்கூடிய பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். அடுத்ததாக இந்த பதிவுல நாம் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான சில விஷயங்கள். அதுல இன்னைக்கு காலகட்டத்துல ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் அண்ணன் தம்பி, அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, பங்காளி சொல்றாங்களா, பங்காளி சண்டை அப்படின்னு சொல்றாங்களா. பங்காளி சண்டை, இந்த பங்காளி சண்டை எதனால வருது? ஒரு அடி அரை அடி, சொத்து சண்டை, சொத்து பிரச்சனை, சொத்து ஏமாத்தி வாங்குறது, சொத்து ஏமாத்தி திருடிட்டான், சொத்து என்னை கை விட்டு போயிடுத்து, பூர்வீக சொத்து எனக்கு அமையுமா, எனக்கு தடங்கல் பண்றாங்க. இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம படுறோமா? சரிங்க. இப்ப அந்த மாதிரி எல்லாம் கேள்விப்படும் போது இதற்கு நான் என்ன செய்தால் எனக்கு நல்லா இருக்கும், என்ன செய்தால் என்னுடைய பூர்வீக சொத்து பிரச்சனை இல்லாமல் இருக்கும், என்ன செய்தால் என்னுடைய சில விஷயங்கள் எனக்கு சக்சஸா இருக்கும் அப்படின்னு சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி தெரிந்து கொள்ளக்கூடிய இதுல பாத்தீங்கன்னா முதல் விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய வழிபாடு. எந்த ஒரு வழிபாடுமே நமக்கு நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கும். சில பேருக்கு கேஸ் நடந்துட்டு இருக்குன்னு சொன்னா வடக்கருத்தேஸ்வரர் கோயிலுக்குலாம் போயிட்டு வாங்க, நம்ம நிறைய விஷயங்கள்ல நம்ம சொல்றோம். ஆனால் ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, ரொம்ப எனக்கு இது ஏதாவது செஞ்சாதான் எனக்கு முடியும், இது செய்யல, இந்த சொத்து என்னை விட்டு போயிடுதுன்னு எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றோம்ல, அந்த பூமி மங்கள யோகம்னு சொல்றோம். அந்த பூமி மங்கள யோகம் எதை வச்சு சொல்றோம்? செவ்வாயை வச்சு சொல்றோம். செவ்வாய் பகவானை வச்சுதான் சில விஷயங்கள் சொல்றோம். செவ்வாய் பகவானை வச்சுதான் நிறைய விஷயங்களை நம்ம சொல்றோம். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா சில கோவில்களுக்கு சில மகத்துவம் அப்படிங்கிறது உண்டு. சில கோவில்களுக்கு சில மகத்துவம் உண்டு. அதை நம்ம ஆத்மார்த்தமா வழிபாடு பண்றதை பொறுத்து நல்ல விஷயங்கள்லாம் நமக்கு நடக்கும். சரி சுவாமி, ஆத்மார்த்தமா வழி பண்றோம் அப்படின்னு சொல்றது, இது எந்த இடத்துல என்னென்ன மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்கு, என்னென்ன மாதிரியான சில விஷயங்கள்லாம் செய்தால் நமக்கு நன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் இருக்கு. அதுலயே பாத்தீங்கன்னா பிரசித்தி பெற்ற சில இடத்துல பாத்தீங்கன்னா இப்பவும் பாத்தீங்கன்னா சில இடத்துல திருவனந்தபுரத்துல திருவள்ளம்ங்கிற இடத்துல பரசுராமருக்குன்னு தனி கோவில் இருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ அதே போல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அடுத்தடுத்து சில விஷயங்கள்லாம் இருக்கு. காலபுருஷ ராசியான கடகத்திற்கு 4ஆம் இடம் பாத்தீங்கன்னா துலாம். துலாம்க்கு அதிபதி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா யாருன்னு கேட்டீங்கன்னா மகாவிஷ்ணு பெருமாள்னு சொல்லுவோம். அந்த அந்த பெருமாளையே நம்ம எந்த மாதிரியான சில விஷயங்களை வழிபாடு பண்ணினால் நமக்கு சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொன்னா வராக பெருமாள்னு பேர். வராக பெருமாளை வழிபாடு செய்தால் சொத்து சம்பந்தமான விஷயங்கள்லாம் நமக்கு கிடைக்கும். சரி, இதுலயே இன்னொரு சூக்ஷ்ம பரிகாரம் இருக்கு, இதுலயே இன்னொரு சூக்ஷ்மம் அடங்கி இருக்கு. அதை நீங்க செஞ்சீங்கன்னா தான் அது நமக்கு பழிக்கும். வெறும் பெருமாள் வழிபாடு அப்படிங்கறது நம்ம போறோம், செய்யறோம், பண்றோம், சரி, அது வேற. ஆனா அதுலயே நம்ம முக்கியமான சில விஷயங்கள்லாம் அதுலயே இருக்கு. அதையும் நம்ம சேர்த்து செய்தால்தான் நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். சொத்து தொடர்பான இது முழுக்க முழுக்க இந்த பதிவு சொத்து தொடர்பான விஷயங்களுக்கு மட்டுமே. எனக்கு வரல பூர்வீக சொத்து, கேஸு, பிரச்சனைகள், அதற்கான விஷயம். திருநெல்வேலி மாவட்டத்துல பாத்தீங்கன்னா கல்லடை குறிச்சின்னு கேள்விப்பட்ட கீழ்ப்பாவூர்னு பேரு. சிதம்பரம் அருகே உள்ள ஸ்ரீமுஷ்ணம், காஞ்சிபுரம், திருக்கோவிலூர், சென்னை அருகே இருக்கக்கூடிய திருவிடந்தை, இதெல்லாம் ஆகிய ஊர்களில் வராக பெருமாளுக்கு கோயில்கள் அமைந்துள்ளன. இந்த இடத்துல எல்லாத்துலயும் கோவில்கள் இருக்கு. சோ இந்த கோவில்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நீங்க என்ன பண்ணணும், இந்த ஆலயத்துல எப்படி போய் நம்ம வழிபாடு பண்ணணும், என்ன மாதிரியான சில விஷயங்கள்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த சொத்து தொடர்பான விஷயங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுதே இது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சீக்கிரம் முடிஞ்சிடணும். இது வளர்ந்துட்டே போறது கிடையாது. என்ன போயிட்டு இருக்க கூடாது. அதாவது 2 விஷயம் நம்ம கேள்விப்படுறோமா, வளர்பிறை முகூர்த்தம் கேள்விப்படுறோம், தேய்பிறை முகூர்த்தம் கேள்விப்படுறோம். வளர்பிறை முகூர்த்தம் எதெல்லாம் பண்றோம், வீடு கிரக பிரவேசம்னா வளர்பிறை முகூர்த்தத்துல பண்ணினா இன்னைக்கு ஒரு வீடு வாங்குவாங்க, அடுத்தது ஒரு வீடு வாங்குவாங்க, அடுத்து தேய்பிறை முகூர்த்தத்துல எது செய்யணுமோ அதை செய்யணும். சோ இந்த மாதிரி கேஸ் எல்லாம் இதோட எனக்கு முடிஞ்சிடணும் அப்படின்னு சொன்னா இதுக்கெல்லாம் சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா தேய்பிறையில கூட எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. தேய்பிறையிலேயே நல்ல நாளா எடுத்து அன்றைய நாள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அமோகமான நாளா இருக்கணும். அந்த நாள்ல கன்னி ராசியில இருந்து 4வது ராசி தனுசு ராசி. கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு 4வது ராசி. இந்த 4வது ராசிக்கு உடையவர் யாருன்னு கேட்டீங்கன்னா பட்டத்துக்குரிய ராமன், ஸ்ரீ ராமபெருமான். ராமபிரான் நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா, ராமபிரான். அதாவது பாத்தீங்கன்னா பல பிரச்சனைகளுக்கு பின் திரும்பவும் நாட்டை அடைந்தவர் ராமபிரான். நம்ம நிறைய கதைகள், ராமாயணம், நிறைய கதைகள், நிறைய விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அதே போல துலா ராசிக்கு 6ஆம் இடமான ராசி பாத்தீங்கன்னா மீன ராசி. துலா ராசிக்கு 6ஆம் இடமான ராசி மீன ராசி. மீனத்துல யார் நீச்சமா இருக்காங்க? புதன் நீச்சமா இருக்கார். புதனுக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா பெருமாள். சயன கோலத்துல இருக்கக்கூடிய பெருமாள். சயன கோலத்துல இருக்கக்கூடிய பெருமாள் எங்க இருக்கார்? திருச்சி ரங்கநாதரை வழிபாடு செய்தால்
உங்களுடைய சொத்து பிரச்சனைகள் நமக்கு சிரமம் தாங்க. போய் இப்போ ஒரு ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போறோம்னு சொல்லிக்கோங்க, சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பொறுமையா இருந்து சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் பொறுமையா இழந்தவர்கள் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. இதான் ஸ்ரீரங்கம் பெருமாள் கோவில, சுவாமி நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க, பெருமாளை கோபுரத்துல இருந்து பாத்துக்கோங்க. கஷ்டப்பட்டு போய் பெருமாளுடைய பாதத்தை பார்த்து நாம் தரிசனம் செய்ய வேண்டும். சரிங்க, ரைட்டு. நான் சொன்னேன் இல்லையா, இந்த சொத்து பிரச்சனைகள் சில விஷயங்கள்லாம் செய்யணும். சில விஷயம் என்ன சூக்ஷ்ம பரிகாரம் செய்தால் என்னுடைய சொத்துக்கள், என்னுடைய சில விஷயங்கள்லாம் எனக்கு திரும்ப வரும், இதை நான் செய்யலாமா, செஞ்சா எனக்கு நல்லதா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நல்லது. நீங்க 12 ராசியில நீங்க வந்து எந்த ராசியா வேணாலும் இருங்க, மேஷ ராசில இருந்து மீன ராசி வரைக்கும் நீங்க எந்த ராசியா வேணாலும் இருங்க, எந்த நட்சத்திரமா வேணாலும் இருங்க, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையா இந்த ஒரு பரிகாரத்தை கண்டிப்பா வராக பெருமாளை கண்டிப்பா வழிபாடு பண்ணணும், ஸ்ரீரங்கநாதரை கண்டிப்பா தரிசனம் பண்ணணும். அதற்கு அடுத்ததாக இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு பண்ணினீங்கன்னா அடுத்த நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். என்ன பரிகாரம் சொல்லலாமா? சரி, அதாவது இதை வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் 6 நாள் கணக்கெடுத்து, ரொம்ப நாளா வேண்டாம், முதல் 6 நாள் வச்சு பூஜை பண்ணுங்க. நான் சொல்ற ஒரு விஷயத்தை வச்சு பூஜை பண்ணுங்க. அதை பூஜை பண்ணிட்டு நீங்க இருக்கக்கூடிய நீங்க இருக்கக்கூடிய நிலம், மண் இருக்கு, அந்த மண்ணுல நல்ல ஹோரையில, சுக்கர ஹோரை இருக்கு, நான் உங்களுக்கு கணக்கு சொல்றேன், எந்த டைம்னு சொல்றேன், அந்த டயத்துல ஒரு 1/2 அடி பள்ளம் எடுத்துட்டு நான் சொல்லக்கூடிய அந்த நேரத்துல நான் சொல்லக்கூடிய அந்த பொருளை அதுல வச்சு மூடி மனசுல ஆத்மார்த்தமா பிரார்த்தனை பண்ணினீங்கன்னா நீங்க வழக்குல வெற்றி பெறுறீங்களா இல்லையா அப்படிங்கிறத என்கிட்ட நீங்க சொல்லுங்க. இந்த வழக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு சக்சஸ் ஆகுதுங்கிறத நீங்க பாருங்க. இன்னொரு விஷயமும் சொல்றேன், அந்த வழக்கு உங்க பக்கம் நியாயமான வழக்கா இருக்கணும். சும்மா நான் போட்டேன், எனக்கு வரணும், நான் வேணும்னு போட்டேன் அப்படிலாம், நியாயமா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்து, நியாயமா வர வேண்டிய பணம், நியாயமா எனக்கு வர வேண்டிய என்னுடைய நிலம், என்னுடைய வீடு, நியாயமா எனக்கு இது எனக்கு கிடைக்கணும். என்னை ஏமாத்தின்னு இருக்காங்க, என்னை வேணும்னே என்ன இந்த மாதிரி பண்றாங்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பதிவு. ஸோ இந்த விஷயத்த நீங்க அந்த இடத்துல வச்சிங்க அப்படின்னு சொன்னா கை மேல பலன் கிடைக்கும். 6 நாள் வச்சு பூஜை பண்ணி வச்சா அந்த அதே 6வது நாள் நான் சொல்ற மாதிரி வச்சு பண்ணிட்டீங்கன்னா கை மேல பலன் நிச்சயமாக கிடைக்கும். 1% கூட மாறுதல் கிடையாது. ஆணித்தரமா சொல்றேன். அது என்ன எந்திரம் வச்சு நீங்க அந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு கேட்டால் மச்ச யந்திரம். என்ன யந்திரம்? மச்ச யந்திரம். அந்த காலத்துல ராஜாக்கள்லாம் அந்த கொடியில பாத்திருக்கீங்களா, மச்சம் பறக்கிறத பாத்திருக்கீங்களா? கடன்னு நிறைய பார்த்துருக்க மச்சம், மீன் மாதிரி இருக்கக்கூடிய மச்ச யந்திரம். நான் சொல்ற மாதிரி நான் சொல்ற மூலமந்திரத்தோட வச்சு பூஜை பண்ணி அதை அதுல வச்சிங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய சொத்து தொடர்பான பிரச்சனைகள் விரைவில் தீன்று அமோகமா நீங்க வாழ்க்கையில இருப்பீங்க. சீக்கிரமா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள், நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும். ரங்கநாத பெருமாளை வராகமூர்த்தியை நிறைய பிரார்த்தனை, சரணாகதி அடைஞ்சிருங்க, எனக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லி. நிறைய தெய்வங்களை நீங்க வழிபாடு பண்ணுவீங்க. ஆனா நான் சொல்லக்கூடிய இந்த சூக்ஷ்ம விஷயத்தை நீங்க செஞ்சீங்களே ஆனால் கை மேல பலன் கிடைக்கும். அதே போல நாம் அடுத்ததாக செய்யக்கூடியது வந்து என்ன அப்படின்னா, அந்த மச்ச யந்திரம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னாலும் நான் உங்களுக்கு அனுப்பித்தரேன். அந்த மச்ச யந்திரம் மிக இம்பார்ட்டன்ட். அது 6 நாள் நம்ம வச்சு பூஜை பண்ணணும். அந்த 6 நாள் நம்ம எப்படி வச்சு பூஜை பண்ணணும் அப்படின்னு கேட்டா, எந்த நேரத்துல வச்சு பூஜை பண்ணணும்னு கேட்டா, காலையில 5 to 6 ஞாபகம் வச்சுக்கோ. காலையில 5 மணியிலிருந்து 6 மணிக்குள் வச்சு முதல் நாள் வச்சு பூஜை பண்றது அப்படிங்கிறது. நீங்க முதல் நாள் மட்டும் அந்த டைம்ல வச்சு பூஜை பண்ணலாம். அடுத்தடுத்து நீங்க எப்படி வேணாலும் பண்ணலாம். ஆனா முதல் நாள் அந்த நேரத்துல ஆரம்பிக்கலாம். 5 to 6 கணக்கு நமக்கு. அடுத்ததாக நாம் சொல்லக்கூடிய மந்திரம், நம்ம அதுக்கு என்ன சொல்லணும் அப்படிங்கிறது சில விஷயங்களுக்கு, அதை வந்து நம்ம எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது. ஒரு கையில நீங்க ஏதாவது ஒரு ருத்ராட்ச மாலையோ, நீங்க கையில துளசி மணி மாலையோ, ஸோ ஏதாவது ஒண்ணு நீங்க கையில வச்சிருப்பீங்க. ஸோ அதை கையில வச்சுண்டு ஓம் நமோ பகவதே, நல்லா கேட்டுக்கோங்க, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஞானப்பிரதாய, என்னது ஞானப்பிரதாய, அதே போல சர்வ சித்திம் அனுகிரகம் குரு. இந்த வார்த்தைகளை ஒரு வார்த்தை கூட மாறக்கூடாது. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஞானப்பிரதாய சர்வ சித்திம் அனுகிரகம் குரு. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஞானப்பிரதாய சர்வ சித்திம் அனுகிரகம் குரு. ஒரு நாளைக்கு 108 தடவை 6 நாளைக்கு சொல்லணும். 6வது நாள் அதை முடிச்சிடணும். 6வது நாளும் 108 தடவை முடிச்சிடணும். அந்த எந்திரத்தை நீங்க வைக்கும்போது எப்படி தெரியுமா வைக்கணும்? அந்த எந்திரத்தை வந்து நீங்க வீட்டுல பூஜையில வைக்கிறீங்களே, தட்டுல வைக்கும்போது ஒரு பேப்பர்ல எழுதிக்கணும்.
இன்னர் பர்சனால எனக்கு பிரச்சனை, இந்த சொத்து எனக்கு வரணும், இதுக்காக நான் இது என்னோட பேர்ல தான் இருக்கு, அப்போ மனைவினா மனைவி பேர், கணவர்னா கணவர் பேர், அதெல்லாம் எழுதி மஞ்சள் தடவி அதை வச்சு அதுக்கு மேல அந்த எந்திரத்தை வச்சு அதுக்கு மேல புஷ்பத்தை வச்சு 2 அக்ஷதையை போட்டு பூஜை பண்ணிட்டு வரணும். 6 நாளைக்கு பண்ணிட்டு வரணும். 6வது நாள் எடுத்து நான் சொன்ன மாதிரி வைக்கணும். கண்டிப்பா உங்களுக்கு அந்த சொத்து தொடர்பான விஷயங்கள் தீரும். கண்டிப்பா நல்ல செய்திகள் உங்களுக்கு வரும். அதுல எல்லளவு மாற்றம் இல்லை. இதுல நீங்க நம்பிக்கையா செய்யணும். உங்களுக்கு நேரம் நல்ல நேரமா இருக்கணும். நீங்க உங்க ஜாதகப்படி உங்களுக்கு அந்த சொத்து வர வேண்டிய நேரமா இருக்கணும். அதற்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையுமே அனுசரிச்சு நீங்க இந்த விஷயங்களை நீங்க செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும். சுபம். வாழ்க வளமுடன்.